ஒருவர் அன்பா இருக்க கடவோ, ஏனெனில் இந்த வார்த்தை ரொம்ப அண்டர் பண்ணிக்கீங்க. அன்பு தேவனால் உண்டாக்கிறது. இது வந்து யாருடைய இதோட ஃபவுண்டர் யாரு? அன்புக்கு ஃபவுண்டர் யாருங்க? காட். ஹல்லேலூயா. ஆமா, இது நம்ம வந்து புதுசாக நம்ம இந்த உலகத்தில் வந்து நினைக்காதீங்க. இது தேவன் பரலோகத்திலிருந்து வந்த ஒரு பொருளாகும், பரலோகத்து வந்த ஒரு சுபாவமாகும், பரலோகத்து வந்த ஒரு தேவனுடைய பண்பாகும். அன்பு தேவனால் உண்டாக்கிறது. இந்த வார்த்தையை எங்கேயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்புன்றது தேவனால் உண்டாக்கிறது. அதை நம்ம கையாள வேண்டும். ஒருவருக்கொரு அன்பாக இருக்க கடவுள்னு சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கலாம். அடுத்தது அதே இது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். இதை நான் முதலே சொன்னேன். அன்புள்ளவன் தான் தேவனை அறிய முடியும். ஏன்னா தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அன்புள்ளவன் தேவனை அறிய முடியும். அன்புள்ளவன் தான் தேவனுடைய அந்த பண்பினை தெரிந்து கொள்ள முடியும். அன்பு தேவனால் உண்டாகிறதை இங்கே சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர்